ரணாவத்தை இப்போ ஒரு பெண் காவல் அதிகாரி அரைஞ்ச விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்தது, அவங்க ஏன் கங்கனாவை அரைஞ்சாங்க, இதுக்கு கங்கனா பதிலடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சண்டிகர் விமான நிலையத்துல மண்டி மக்களவை உறுப்பினர் கங்கனா ரணாவத்தோட கன்னத்துல அரைஞ்ச குற்றச்சாட்டின் பேர்ல மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் பெண் காவலர் ஒருவர் இப்போ பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ANI செய்தி முகமையின்படி இந்த வழக்கு மேலும் விசாரிக்க CISF அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டத்துல பங்கேற்கிறதுக்காக கங்கனா ரணாவத் டெல்லி வந்திருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது குறித்து வீடியோ வெளியிட்டிருக்க கங்கனா ரணாவத் தான் பாதுகாப்பா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பு சோதனைக்கு பிறகு தான் 2வது கேபின் வழியா போனப்போதான் CISF காவலரா இருந்த ஒரு பெண் என் கன்னத்துல அரைஞ்சாங்கன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு தான் விவசாயிகள் இயக்கத்தை ஆதரிப்பதாகவும் அந்த பெண் பதில் கூறியதா கங்கனா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தான் பாதுகாப்பா இருப்பதாகவும், ஆனா பஞ்சாப்ல அதிகரிச்சுட்டு வர தீவிரவாதத்தை எப்படி சமாளிப்பதுன்னு தான் கவலை கொண்டிருப்பதாகவும் கங்கனா அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காங்க. கங்கனா ரணாவத்தை அரைஞ்சதா கூறப்படும் காவலருடைய பெயர் குல்விந்தர் கவுர். குல்விந்தரோட சகோதரர் ஷேர் சிங் தனியார் சேனலுக்கு அளிச்ச பேட்டியில குல்விந்தர் சண்டிகர் விமான நிலையத்துல கடந்த 2 ஆண்டுகளா பணியமர்த்தப்பட்டிருக்காங்களா. அவங்க 15-16 ஆண்டுகளா CISFல பணிபுரிஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சாங்க. குல்விந்தர் கவுர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர் மீது FIR பதியப்பட்டிருக்கிறதாகவும் இப்ப கூறியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து பேசியிருக்க ஹரியானா முதல்வர் நயன் சனி சிங், பாதுகாப்பு பணியில அமர்த்தப்பட்ட ஒரு ஊழியர் இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்றது ரொம்பவே துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லி இருக்காரு. மேலும் மண்டி தொகுதியில கங்கனாவோட போட்டியிட்டு தோல்வியடைந்த காங்கிரஸ் தலைவர் விக்ரமாதித்ய சிங், இது மிகவும் துரதிருஷ்டவசமானது, இது யாருக்கும் குறிப்பா நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்க ஒரு பெண்ணுக்கு நடக்க கூடாது. விவசாயிக போராட்டம் குறித்து புகார்கள் வந்தாலும் ஒருவரை இப்படி அடிப்பது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு. கடந்த 2020ஆம் ஆண்டு 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் நடத்திய ஓராண்டு போராட்டத்தின் போது கங்கனா கூறிய கருத்துக்கள் தான் இப்போ இந்த சர்ச்சைக்கு காரணம். செப்டம்பர் 2020ல போராட்டத்துல ஈடுபட்ட விவசாயிகள் பத்தி கங்கனா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல கலவரத்துக்கு வழிவகுத்த CAA பற்றி தவறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பிய அதே நபர்கள் இப்போது வேளாண் சட்டங்களை பற்றியும் தவறான தகவல்களை பரப்புறாங்கன்னு கங்கனா குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் அவர்கள் நாட்டில் பயங்கரவாதத்தை உருவாக்குகிறார்கள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் கூறினார். இந்த கருத்து சர்ச்சையானதை தொடர்ந்து கங்கனா மீண்டும் ட்வீட் செய்து, விவசாயிகளை தான் பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டதாக யாராவது நிரூபித்தால் தனது ட்விட்டர் கணக்கையை நீக்கி விடுவதாக கங்கனா தெரிவிச்சிருந்தாங்க. வேளாண் மசோதா குறித்து வதந்தி பரப்புவோர்களை தான் பயங்கரவாதின்னு அழைச்சதாகவும் விவசாயிகளை அல்லன்னு கங்கனா ரணாவத் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க. இதனை தொடர்ந்துதான் இப்போ கங்கனாவை விமான நிலையத்துல வச்சு பெண் காவல் அதிகாரி குல்விந்தர் அவங்க கன்னத்திலேயே அரைஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துக்காக தான் அவங்க இதை பண்ணிருக்காங்க அப்படின்னும் இப்ப பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம ஒன்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.